ஹலோ ப்ரோஸ்கீஸ், யார் வந்திருக்கா பாருங்க. இது எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். இங்க பாருங்க. டேய், என்ன பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? பழைய சப்ஸ்கிரைபர்ஸ். என்னடா? ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மென் ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் நம்ம பேச மாட்டாங்கன்னு சொல்கிறோமே தவிர நம்ம பேசணுன்றதுக்காக நம்ம பேசுவோம். இந்த வீடியோவே லெட் அஸ் ஷேர் அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி தான். இந்த வீடியோவில் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணல. பிகாஸ் இந்த வீடியோ வந்து சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது. அண்ட் சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்த வீடியோ இஸ் டு லிசன். பேச போகிறோம், அவ்வளோதான். பேசுகிறதா இந்த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு போவோம். மை பேரண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் மோர் ஆன் மீ, பட் ஐ எம் ஜஸ்ட் அ ஃபெயிலியர் ஹூ கேன்ட் ஈவன் மேக் தம் ப்ரௌட். ரொம்ப நம்புனாங்க ப்ரோ என்ன, கடைசியில் எனக்காக செலவு பண்ணாததுல தான் வேஸ்ட்டு, தண்டம் நான். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி. நார்மலாக ஒரு மனுஷன் வந்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருக்குது இப்பயும். ஏன்னா யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன். அந்த பயம் இருக்கும் எப்பயுமே. சக்ஸஸ்ஃபுல் ஆயிடணும், எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணுறது, ஃபியூச்சர் நினச்சி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட, அந்த ப்ரெஷரோட இந்த மாதிரி லைக் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் போது, நிறைய பேர் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. இந்த ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுறதுன்றது வந்து எல்லாருமே பண்றதுதான். பசங்க மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்க. நண்பா, whoever sent this, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், you are not a failure. There is a saying. என்ன sayingனா, there is no such thing as failure. Either you are successful or you are working னு சொல்லுவாங்க. Just trust on yourself. உங்களால முடியும், நம்புங்க, உங்களால முடியும். கான்ஃபிடென்ட். வாழ்க்கையில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. ஸோ இவருக்கு வந்து நான் ஒன்று தான் சொல்கிறேன், யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், யூ நெவர் பி அ ஃபெயிலியர். உங்கள் பேரண்ட்ஸும் நீங்கள் ஃபெயிலியர்னு எப்பயுமே நினைக்க மாட்டாங்க. கீப் ஒர்க்கிங், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஃபெயிலியர்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் ப்ரோ. 20 years ஆகிடுச்சு, இன்னும் பியர்ட் அண்ட் முஸ்டாச் வளரலை. கொஞ்சம் பொறுப்பா வரும். ஆவரேஜாக 25 to 30 தான் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் பியர்ட் வரும்னு நான் படித்தேன். அதனால் என்ன மாதிரி நீங்களும் காத்துருங்க. ஜான் கிரனை பதில் சொல்லுங்கள், நீங்கள் வேணாம். யார் அவன் ஜான் கிரண்? Thanks Shorty, I'll take it from here. Hello, I'm John Kiran, your friendly neighborhood advertiser is back. கவலைப்படாதீங்க, ஒரு நிமிஷத்தில் அவனே அனுப்பிச்சிருவான். ஸோ ப்ரோ, என்கிட்ட ஒருத்தர் தேவையில்லாமல் கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டேன். அவர் சிரிச்சுட்டாரு. நான் சொன்னது கரெக்டானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உங்கள் கோவம் எனக்கு புரியுது. இங்கிலீஷில் அவரை திட்டணும்னு நினச்சிருக்கீங்க, ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஹவ் ஆர் யூன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால அவர் சிரிச்சுட்டாரு. ஹவ் ஆர் யூனா என்னன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்னா, ஹூ ஆர் யூன்னு கேட்டிருக்கணும். இதை கேட்கறதுக்கு நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும். பட் பரவாயில்ல, சில நேரத்தில் இந்த மாதிரி கரெக்டுன்னு நினச்சி இங்கிலீஷ் தப்பாக பேசிடுவோம். இதனால சில பேருக்கு ஜாப்ல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி இங்கிலீஷ் கத்துக்க ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கிறது இல்ல கூட பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கிறது இல்ல. ஆனா இனிமே நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம், நீங்களே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இத பாருங்க மேடம், இவங்க தான் சூப்பர் நோவா. ஹாய், உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? நீங்க ஓகேவா ஃபீல் பண்றீங்களா? ஃபீவர் ரெடியூசிங் மோர் அண்ட் குட் ஃபீலிங் ஒன்லி. மை ஃபீவர் இஸ் ரெடியூசிங், சோ ஐ அம் ஃபீலிங் மச் பெட்டர் நவ. உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சுதா? பாத்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு அழகா தமிழ்லயே பேசி நம்ம கத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், இதுல 1000க்கும் மேலான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. உள்ள நிறைய இருக்கு. மற்ற கோர்சஸ்க்கும் சூப்பர் நோவாக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல நீங்க இன்டராக்டிவா ஒரு கேம் மாதிரி இங்கிலீஷை கத்துக்க முடியும். ஆல்சோ உங்களை கைட் பண்ண, ஃபீட்பேக் கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்க ஒரு பர்சனல் டீச்சரும் உங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட்டா தமிழ் வழியில இங்கிலீஷ் கத்துக்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் கான்ஃபிடன்ஸை சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, மை டைம் இஸ் அப். मैं कहाँ हूँ? ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜ். அட ஏன் ப்ரோ, பசங்க வாழ்றதே ஒரு ப்ராப்ளம் தான். ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்க்கணும், செட்டில் ஆகணும், ஹேர் ஃபால் ஆகுது. கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே காணாமல் போயிட்டு ஹேரு. ப்ரோ இன்னும் காலேஜ் முடிக்கல, முடிச்ச அப்புறம் ஒர்க் போகணும். ஒர்க்கு கிடைக்குமான்னு தெரில, அதை நினச்சாலே தலை சுற்றுது. நிறைய பேர் இதுதான் சொல்கிறாங்க. போன மெசேஜ் அனுப்புனவர் கூட ஏறக்குறைய தான் சொன்னார். நீங்கள் எவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் எப்பயும் டிசைட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை நம்புங்க, அவ்வளோதான். பி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். நடக்கும். கான்ஃபிடென்ட். ஹேர் ஃபால் பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக யூ வில் கெட் அ ஜாப். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குன்னா வேலை கிடைக்கும். ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அப்படி தான் நான் சொல்ல முடியும். பிலீவ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜோசியர் மாதிரி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க, ஏதாச்சும் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா அதில் கரெக்டாக இருங்க. அதுவே போதும். இப்போதைக்கு வேலை கிடைக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க.
பண்ணாதீங்க, வேலை கிடைக்கும், நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஸோ ஃபியூச்சர் பார்ட்னர் பாஸ்ட்ல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதை ஒரு விஷயமா எடுத்துக்கணுமா? இப்போ இருக்க பார்ட்னர்ல ஃபியூச்சர் பார்ட்னர் சொல்றீங்க. ஆக்சுவலாக நீங்க இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபீல் தான். என்னதான் வந்து நம்ம முற்போக்கு அது இதுன்னு பேசினாலுமே டக்குன்னு இது இந்த மாதிரி விஷயத்த நம்ம டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிலாம் வெளியே வர முடியாது. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ட். அவங்க என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து எதுக்கு வெளியே வந்தாங்க, என்ன காரணம், எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க கூட இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து செட் ஆகலன்னு வெளியே வந்திருக்கலாம். அது வந்து நீங்க வந்து அதுல விக்டிமா இருக்கலாம், யார் வேணும் என்ன வேணா இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்தது தான். ரெண்டாவது நீங்க எந்த பர்சன் வந்து உங்க ஃபியூச்சர் பார்ட்னரா வராங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நீங்க வந்து டிசைட் பண்ணணுமே தவிர இது ஒரு கேட்டகரியா வச்சுக்கிறது நீங்க வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி இட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நீங்க ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்ல, உங்க பார்ட்னர் இருக்க கூடாதுன்றது எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா அப்படி இருக்காங்கன்றதுக்காகவே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்றத நான் சொல்ல வரேன். அது வந்து போத் த ஜெண்டர்ஸும் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் எதுக்கு அது முடியுது, என்ன காரணம் எல்லாமே இருக்கும். அவங்க வந்து உங்களுடைய பார்ட்னரா இருந்தா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலா ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நீங்க அவங்களுக்கு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், லைஃப் ஃபுல்லா வந்து பிரச்சனை இல்லாம இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு ஃபேக்டரா நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் நீங்களே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, ஆனா உங்க பார்ட்னர் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் மெசேஜ் போவோம். லாஸ்ட் 10 இயர்ஸா லைஃப்ல எதுவுமே ஹாப்பியா பார்க்கல. ஐ ஹவ் பீன் ரன்னிங் ட்ரைங் டு பி a good husband, son, friend and citizen too. I'm at a point where I yearn for only peace rather than happiness. I do believe in time and I hope eventually it will be kind to me and others. Good husband and son சொல்லிருக்காரு. ஸோ என்னை விட வயசு பெரியவராக தான் இருப்பாரு. ஸோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தோன்றது என்னன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, இதான்ப்பா எனக்கு பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து தூரமா போயிட்டு டீ குடிக்கணும், அதான் எனக்கு பீஸ். சின்ன விஷயமா தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஹிமாலயாஸ் போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்று இருக்கு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஷவர் பண்ணிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இல்லை ரெட்புல் குடிச்சிட்டு EA ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ஆடணும்னா I'll be finished அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் வந்து வண்டியை எடுத்துட்டு லாங் டிரைவ் போனாலே அது ஒரு பீஸ், லைக் அவங்க சின்ன விஷயமா இருக்கும், பட் இட் கிரியேட்ஸ் பீஸ் இன் தேர் மைண்ட். இந்த படத்தில் வருமே, எனக்கு இந்த ஐடி கம்பெனி 50,000 சாலரிலாம் வேணாம், நமக்கு தேவை ஒரு தம்மு ஒரு டீ, அவ்வளோதான்ற மாதிரி ஒரு ரெட்புல் EA ஸ்போர்ட்ஸ், அவ்வளவுதான். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது, உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், லைக் அந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கங்க அப்பப்போ. இந்த லைஃப்ல இருந்து 10 இயர்ஸா கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி சொல்றீங்க, அது நீங்க என்னன்னு சொல்லல, மேபி உங்க ஒர்க் லைஃபா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனா அப்பப்போ வந்து லைக் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காம கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காந்து குட்டி பிரேக்கா இருந்தாலும் டேக் அ பிரேக். லைக் இதெல்லாம் யோசிக்காம ஒரு சின்ன ஒரு பிரேக், டீ குடிக்கிறது அந்த மாதிரி, ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அந்த மாதிரி. நான் ஏன் அதை சொல்றேன்னா, நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், பட் உங்க அளவுக்கு நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கிடையாது. பட் எ பிரேக் கேன் ரியலி லைக் ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும் உங்களை. என்னடா ஆகட்டும் பார்த்துக்கலான்ற ஒரு இது வந்துடும் ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா. ஸோ அந்த பிரேக் எடுங்க. ஸோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை, நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும், அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜ் போவோம். சைக்கோ இருந்தாலும் பரவாயில்லன்னு வெள்ளையா இருக்க பசங்களை லவ் பண்றாங்க, இந்த மாதிரி கருப்பா பல்கா இருக்க பசங்களை அப்ரோச் கூட பண்ண முடியல, பேச போனாலே அண்ணான்னு சொல்லி ஆஃப் பண்றாளுங்க, அவாய்ட் பண்றாளுங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எஸ், இட் இஸ் ரியல். நீங்க வந்து அந்த மாதிரி இருக்க பெண்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஆண்களும் இருப்பாங்க, வெள்ளையா இருக்கணும் அந்த மாதிரி. எல்லாருமே அப்படி லைக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ன்றது 2 பேருக்குமே இருக்கும். என்னதான் அது பெரிய ஃபேக்டரா இருந்தாலும் கேரக்டரே இல்ல, வெள்ளையா இருக்காங்கன்னா எவனுக்குமே பிடிக்காது. சும்மா வெள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு கேரக்டர் இருக்கணும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், பிளஸ் வந்து செல்ஃப் கேர் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதனால வந்து நீங்களே உங்களை குறைச்சு நினைச்சுக்காதீங்க. நான் வந்து பெருசா வந்து என்ன வந்து டேக் கேர் பண்ணிக்கல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, பழைய வீடியோஸ்ல ஒரே சட்டையை தான் போட்டு வருவேன், மொத்தமே 4-5 டிஷர்ட் தான் இருக்கும், அதுவும் ஒரு மாதிரி வெள்ளையாகி பழசாகி போட்டுருவோம். இப்போதான் ஐம் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் ஹவ் ஐ லுக். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஐ ஃபீல் பெட்டர். ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் யூ. ஏன்னா கூட இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நல்லா தெரியணுன்றதுக்காக அவனோட கொஞ்சம் கம்மியாக அழகா இருக்கவன் இல்லை கம்மி செல்ஃப் கேர் எடுத்துக்கிறவனா கூட வச்சுப்பானுங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி இந்த குளிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க, நானும் கலர் ஆகுறேன் நிறைய. ஏன்னா இந்த இன்செக்யூரிட்டியை வச்சு நிறைய பேர் வந்து வாங்க இந்த க்ரீம் தடவுங்க கலர் ஆயிடுவீங்க, அந்த இதுக்குள்ள போயிடாதீங்க. பிளஸ் வந்து நம்ம எப்படி கலர்ன்றதை தாண்டி ஹவு வி பிரசன்ட் அவர் செல்ஃப்னு இருக்கு. நல்ல சட்டையை போட்டு இந்த இதெல்லாம் போடுவாங்க, காப்புலாம், இந்த காப்புலாம் போடுவாங்க, செயின்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணிக்கிங்க. கோச் ஜஸ்ட் டோன்ட் பிளேன்ற மாதிரி சொல்றேன். பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன லைக் புதுசா இந்த அனிமே ஷர்ட்லாம் போடுறேன், அதெல்லாம் சும்மா டிசைனிங் போடுறேன், அனிமேலாம் நான் பார்க்கல, அதை சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது
நல்லா இருக்கு சட்டைன்றாங்க. அப்போ நம்மளை தாண்டி நம்ம பண்ற விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே பரவாயில்லையா, நம்ம டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பிரசன்ட் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நமக்கு பிடிச்சிருக்கணும், அதான் முக்கியம். உங்களுக்கு உங்களை பிடிச்சாதான் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, பட் எஸ், கலர் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர்னு நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி பல்கா இருக்க பசங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது வந்து நீங்க ஜிம்முக்கு போய் பல்க் பண்ணதா இல்ல லைக் குண்டா இருக்கேன்ற மாதிரி சொல்றீங்களான்னு தெரியல. பட் இஃப் யூ திங்க் லைக் அது உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்குன்னா ஜிம்முக்கு போங்க. வி கோ ஜிம்னு போயிட்டு அதான் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை மாத்திக்கங்க. அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பார்த்து தான் வந்து பழகுறது, இந்த மாதிரி வெள்ளையா இருந்தா தான் லவ் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, அதுக்காக வந்து எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு உங்களை பிடிக்கணும், அதான் மெயின். மத்தவன் நினைச்சா நமக்கு என்ன. ஹாய் ஜேகே ப்ரோ, எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த ஃபிட்னஸ் தான். லைக் மோஸ்ட் ஆஃப் த மென் இப்போ எல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்க, இன்க்ளூடிங் மீ ஜஸ்ட் நோ ஸ்டார்டட். அண்ட் லைக் அந்த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, பயங்கரமாக மசில்ஸ் இருக்க மாதிரி. பட் அதுக்கு டயட்லாம் இருக்கணும், இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆல் மென் அப்படி இருக்கணும். ஆல் மென் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவுமே ஒரு ஸ்டிக்மா தான். அதாவது ஒரு ஆண்னா அப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்லயே அப்பா அண்ணெல்லாம் வந்து எல்லாருமே வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டுலாம் இல்லை, அதுக்குன்னு வந்து அவர் வந்து ஆண் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி கிடையாது. மாஸ்குலினிட்டி, மசில்ஸ் வச்சிருந்தா மாஸ்குலினிட்டியாடா? உங்க அப்பாங்களை பாத்துருக்கீங்களா? ஆள் நல்லா தொப்பைக்கப்பலாம் வச்சிருப்பாரு, அடிச்சாருன்னா பறந்துருவீங்க எல்லாம். வீக் மேல் பர்ஃபார்மன்ஸ்னா இதான்டா. இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆல் மென் அப்படி இருக்கணும்னு வந்து மேபி நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து அப்படி நினைக்கலாம், இல்லை வந்து உங்க கூட இருக்கவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. எல்லாருக்கும் இந்த ஃபிட்னஸ்ல டைம் கொடுக்குற அளவுக்கு டைம் இருக்காது, எல்லாருக்கும் வேலைன்னு இருக்கும். பிளஸ் ஃபிட்னஸ்ன்றது டயட்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் செலவாகும். அதுக்குன்னு டைம் எஃபர்ட் போட்டு அதுக்கு டைம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours இருந்தா, டெய்லி இருந்தாதான் அந்த ஒரு இதுல நீங்க கரெக்டா போய் உங்க பாடியை டேக் கேர் பண்ணிக்க முடியும். நார்மல் ஃபிட்டா இருக்கிறது வேற, இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு மசில்ஸ்லாம் ஏத்தி லைக் அந்த அளவுக்கு வந்து பண்றது வேற. இப்படிதான் எல்லாரும் இருக்கோம்னா யாருமே இங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு லைக் அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து பாத்துக்க முடியாது. அப்படி எல்லாருமே இருக்க முடியாது. அண்ட் அது வந்து எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நம்ம எதிரும் பார்க்க முடியாது. கூட இருக்கவன் எல்லாம் சிக்ஸ் பேக் வச்சுட்டா இருக்கான், அவன்லாம் மனுஷன் இல்லையா? இப்ப என்ன எடுத்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்சா போங்க, ஜிம்முக்கு போங்க. இவன் சொல்றான் அவன் சொல்றான்னா போகாதீங்க. உங்களுக்கு இங்க ஹெல்த்தியா இருந்தா போதும், ஃபிட்ன்றதை விட ஹெல்த்தியா இருந்தா போதும். ப்ரோ எது பண்ணாலும் கேர்ள்ஸை பார்க்கறதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஐ வாஸ் இன்செக்யூர் அபவுட் மை ஃபிசிக்ஸ், ஸோ ஐ டிசைடட் டு சேஞ்ச் இட். சடன்லி எவ்ரி ஒன் சேயிங் தட் ஐம் ஒன்லி டு இம்ப்ரெஸ் கேர்ள்ஸ். நீ கூட இருக்கவங்க அவனும் சரியா பண்ண மாட்டான், கூட இருக்கவன் பண்றவனும் ஆமாடா ஓட்டா பொண்ணு கேட்க தான் பண்ணேன் பெண்ணடான்னு சொல்லிட்டு போயிருங்க. என்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. இதுக்கு தான் ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு, we don't do it for you. I said this once before and I'll say it again. We don't do it for you. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கு இவன் அதான் அவனுக்கு வந்து அவன் அப்படி நினைச்சிருப்பான். ஓகே பெண்களுக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்குன்ற மாதிரி. ஸோ அவன் வந்து அவனோட இன்செக்யூரிட்டி உங்ககிட்ட புகுத்துறான். நீங்க அதுக்கெல்லாம் ஃபாலோ ஆகாதீங்க. நீங்க உங்களுக்காக மாத்திக்கங்க. கூட இருக்கவனை மாத்துங்க, கூட இருக்கவன மைண்ட் செட்டை மாத்துங்க. அவன் மாற்ற முடியலன்னா அவனையே மாத்திருங்க. ஏன்னா அவனும் இம்ப்ரூவ் ஆக மாட்டான், கூட இருக்கவனும் இம்ப்ரூவ் பண்ண விட மாட்டான். எனக்காக தானே நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்லை அவன் அப்படிதான் அவனால் ஏற்றுக்க முடியலன்னா நான் லூசுதாங்கன்ற மாதிரி. அது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஐயோ நல்லா பிசிக்ஸ் வச்சிருக்கானே, நீ பொண்ணுக்காக பண்றது என்ன இன்சல்ட். இருந்துட்டு போகுது, இருக்கட்டுமே என்னங்கப்பா, இருந்துட்டு போகுதுங்க, என்ன போ இருக்கட்டும் சொல்லிட்டு போங்க, இருந்துட்டு போகுது, இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஆன்சர் போலாம். இஸ் இட் ராங் ஃபார் அ மேன் டு கிரை? நோ. அதாவது இந்த மாதிரி வந்து ஆண்கள்லாம் இந்த ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இப்படி இருந்தால் தான் ஆணு, மஸ்குலினா இருந்தால் தான் ஆணுன்றான். அப்படி மஸ்குலினா வந்தா பெண்களுக்காக தான் பண்றேன்றாங்க. அதையும் போய் சரி ஓகேடா நான் அழுகிறேன் ஃபீல் பண்ணிக்கிறேன்டானா இட்ஸ் ராங் ஃபார் மென். என்னடா என்னதான்டா பண்ண, எதுவுமே பண்ணக்கூடாதான்ற மாதிரி. அழுதா குத்தம், ஜிம்மு போனா குத்தம், ஜிம்மு போலனா குத்தம், ஜிம்மு போய் ஃபிட் ஆயிட்டா அது ஒரு குத்தம். எப்படியெல்லாம் லாக் பண்றாங்க. இட்ஸ் நாட் ராங் ஃபார் man to cry. It doesn't make you any less of a man. ஓகே நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்லாம் சின்ன குழந்தைங்கன்னா அவங்கள்ட்ட ஜாலியாக விளையாடுவோம். பட் இப்போலாம் நிறைய நியூஸ் பார்க்க லைக் சைல்ட் அசால்ட், சித்தா மூவியில் வர ஹீரோக்கு வர கில்ட் மாதிரி வருது. நம்ம அப்படி நினைக்கல, பட் மற்றவங்க அப்படி நினைக்கிறாங்களோ. பிகாஸ் ஆஃப் சம் க்ரூயல் மென் இட் அஃபெக்ட்ஸ் அஸ் ஆல். இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க இல்லை வந்து ஆட்டோவில் போகிறீங்கன்னா நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அவங்க வந்து நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தேனாயன் நம்ம எதுவும் பண்ண முடியாது இதுக்கு. இது எனக்குமே வந்து ஃபீல் ஆயிருக்கு. சின்ன குழந்தைங்க ஒரு சொல்கிறது எல்லாமே வந்து லைக் முன்னாடியெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு இருக்காது. பட் இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது, சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது நம்ம அந்த இன்டென்ஷன் இல்லைனாலும் நமக்கே அந்த ஒரு கில்ட் இருக்கு. அந்த கில்ட் இருக்கிறது நல்லதா இல்லை கெட்டதான்னு எனக்கு தெரியல. பட் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு வந்து
எனக்கு கிட்ட வருது, அப்பா அம்மா வந்து அங்க போகாதன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது கில்ட்டியா தான் இருக்கும். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் தே சே தட்னு இருக்குல்ல, நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த சைட்ல இருந்தோம்னா நம்மளும் மேபி அப்படிதான் சொல்லியிருக்கலாமா இருக்கும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கில்ட், பட் சேட்லி we can't do anything about it தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு நாள் சென்ட்ரல் மெட்ரோல வாஷ்ரூம் உள்ள போனா அப்போ ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் கண்டுக்கல. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் என்ன பேக்ல இருந்து ஹக் பண்ணிட்டு என் பிரைவேட் பார்ட்டை பிடிச்சிட்டான். நான் தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ. இது ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பேட் என்கவுண்டர் நடக்குது, ஆண்னாலே ஒரு ஆணுக்கு நடக்குதுன்றது. இட்ஸ் சோ காமன். நீங்க நினைக்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப கம்மி பர்சன்ட் நடக்குதுன்னு கிடையாது, நிறைய இடத்துல நடக்குது. ஆனா அது வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிடோ வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ரேபிடோ இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் லேட் நைட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் சாதாரணமா கேஷுவலா நடக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்ப ரேபிடோ ஓட்டுறான்னா அவனுக்கு இது நடந்திருக்கு. அவன் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு தான் ஒர்க்குக்கு போறான். அந்த அளவுக்கு இது காமனா நடக்கிற விஷயம், ரொம்ப காமனா நடக்குது. ஆனா அதை பத்தி நம்ம பேசுறது இல்ல. அந்த ஆண்களுக்கான சேஃப்டி லைக் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்ப பேசுறோம், ஆனா இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் இதை நம்ம சொன்னோம்னா அவர் அதை சீரியஸா எடுத்துப்பாரா இல்ல, ஏன்னா அது எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட்லயே வந்து மென் சேஃப்டின்னு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம பேச மாட்டோம், பேசணும். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நான் அந்த மாதிரி நடந்துச்சுன்னு என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், அவன் என்ன கலாய்க்கிறான்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதை வச்சு கலாய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு? அவனுக்கு இந்த மாதிரி ட்ராமா நடந்திருக்கு, அவனுக்கு ஒரு லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதை வச்சு ஜோக் பண்றதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. ஒரு பொண்ணு பையனுக்கு பண்ணா நான் இருக்க வேண்டிய இடம் வந்து அதை மாதிரி பண்றாங்க, ஒரு பையனுக்கு பண்ணாலுமே அது ஒரு ஜோக்கா பாக்குறது எப்படி? ஏன்னா நிறைய பேர் அதான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாத்துருவாங்களோ, அந்த மாதிரி பேசிடுவாங்களோ, கலாய்ச்சிருவாங்களோன்னு நினைச்சே நிறைய ஆண்கள் வந்து சொல்லாம இருக்காங்க அவங்களுக்கு நடக்கிறது. ஆனா இது உண்மையிலேயே வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம், நிறைய இடத்துல நடக்குது. நீங்க நினைக்கிறத விட காமனா நடக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச 2-3 பேருக்கே நடந்திருக்கு, அவனுக்கும் நடந்திருக்கு. நாட் ஜஸ்ட் ஒன் டைம், வாரம் ஒண்ணு நடக்குது அவனுக்கு ரேபிடோ ஓட்டுறனால. இது எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கே நடக்குதுன்னும் போது எத்தனை பேருக்கு நடக்கும், எத்தனை பேர் பேசாம இருப்பாங்க? இது வெறும் ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், லேட் நைட் ஓட்டுறவங்க. இவர் வந்து மெட்ரோன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனை இடத்துல ஸ்கூல்ல நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பேசணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வச்சு ஜோக் பண்ணாதீங்க. ஜோக் பண்ற விஷயமே கிடையாது. யாராச்சும் இப்படி வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா லிசன் டு தம், கன்சோல் தம். இந்த மாதிரி ரேபிடோ போறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு தான் போறான் நைட்டு போறப்போ. அது ஒன்று. பிளஸ் இப்போ ட்விட்டர்லலாம் வந்து போலீஸ் பூத்லாம் எங்கே ஓப்பனில் இருக்கும், எந்தெந்த பிளேஸில் இருக்கும்னு ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவாங்களாம். அது எங்கன்னு தெரில, நான் முடிஞ்சால் கேட்டு போடுறேன். அந்த இடத்துல பார்த்துட்டு இப்போ அவன் அந்த ஏரியாக்குள்ளே மட்டுமே தான் நைட்டு ரைடு போகிறான்னா அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே தான் போகிறான். ஸோ ஒரு ஆணுக்கே சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசினா தான் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ பேச வரவனை வச்சு ஜோக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பேசவே மாட்டான். ஸோ தயவு செஞ்சு இது உண்மையிலே சீரியஸான விஷயம். டோன்ட் மேக் ஜோக்ஸ் அபவுட் இட். லைக் லெட் த அஃபெக்டட் பீப்புள், லெட் த விக்டிம் ஜஸ்ட் பி. லைக் அவனை பேச விடுங்க போத, நீங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ எஸ் நண்பர்களே, நிறைய பேசிட்டோம். 2 மணி நேரம் மேலே போயிடுச்சு. பேட்டரி தீந்துருச்சு, மெமரி கார்டு இதாகிடுச்சு. நிறைய பேசியிருக்கேன். அதை கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக பேசினதை மட்டும் எடுத்து போடணும். அதுதான் பெரிய ஜாப் இங்கே. பட் இங்கே இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச கன்சோல் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், தவிர என்னோட சொல்யூஷன் கொடுக்க நான் ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசினேன். இதெல்லாம் நான் பேசினதில் திஸ் குட் ஹேவ் பீன் பெட்டர், நான் இந்த மாதிரி பேசியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்க. பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. சில விஷயத்தில் நான் என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்க. பேசிக்கலி இட்ஸ் a video where we discuss about ourselves தானே தவிர nothing more like இதுல சொல்யூஷன் கிடைக்க போகுது, இந்த விஷயத்தை பேசி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பேச போறோம், அவ்வளவுதான். கமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றவங்க அதை பார்த்து ரிப்ளை பண்ணுங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ வந்து டு டிஸ்கஸ் அபவுட் அவர் செல்ஃப் மென். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.